You may go through seasons of problems, seasons of pain, seasons of dryness, problems in the season lo nunchi okavela meeru velthu undachemo, but you will never be out of the season of God's grace. So ayana krupaleni season lo ayana mimmalki enter avvanivadandi. Be strong in the power of his might. Be strong in the power of his might. Hallelujah. Hallelujah. Praise the Lord, everyone. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God is good. கர்த்தர் நல்லவர். He understands what we are going through. நாம் என்ன காரியங்களை பேசணுமோ அதை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். He answers our prayers. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். Shall we look to the word? நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். Our God is a prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். మన దేవుడు ప్రార్థనకు జవాబు చెప్పే దేవుడు. நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன். No matter what your situation you are in, நம்முடைய வாழ்க்கையில எந்த காலத்தில் கடந்து சென்றாலும் our God is a prayer answering God. If you pray, God will answer. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். Here Israelites, they were under bondage. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். They were under bondage and severe oppression. அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தார்கள். You know, right? They are blessed people. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான். God's will for them is to be blessed. దేవుని திட்டம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். వారి పట్ల దేవుడి చిత్తం ఏంటంటే దేవుడు వారిని ఆశీర్వదించాలని. தேவனுடைய சித்தம் அவர்கள் ஆசீர்వాதமாய் இருக்க வேண்டும் என்பது. But they committed sin against God. ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். So when they committed sin, they opened door to the enemy. அவர்கள் அந்த பாவத்தை செய்தபோது எதிரிக்கு அவர்கள் அந்த வாசலை திறந்து விட்டார்கள். Sin and disobedience opens door to the enemy. கீழ்ப்படியாமையும் பாவமும் எதிரிக்கு வாசலிலே நுழைவை ஏற்படுத்தி விடும். So these people, they sinned against God. இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். And the Midianites, they started overpowering them. மீதியானவர்கள் அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். Shall we read few verses? சில வசனங்களை வாசிப்போம். The people of Israel did what was evil in the sight of the Lord, and the Lord gave them into the hand of Midian 7 years. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். See the power of the enemy. When they sin, they open door to the enemy. அவர்கள் பாவத்தை செய்தபோது எதிரிக்கு ஒரு வாசலை திறந்து விட்டார்கள். And the enemy came in and he took away all the harvest of Israelites. அவர்கள் அந்த எதிரி வந்து என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா அறுவடையும் எடுத்துக்கொண்டு செல்கிறான். వాళ్ళు కష్టపడి పని చేసిందంతా శత్రువు వచ్చి దోసుకెళ్ళిపోతూ ఉన్నాడు. அவர்கள் கடினப்பட்டு செய்து வேலை செய்த எல்லா காரியத்தையும் எதிரானவன் எடுத்துக்கொண்டு செய்து விட்டான். You know, I will read second verse. And the hand of Midian overpowered Israel, and because of Midian the people of Israel made for themselves dens that are in the mountains and the caves and the strongholds. மீதியானின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். You know, it is their land actually. அது அவருடைய தேசம்தான். But when enemy is coming, ஆனால் எதிரி வரும் பொழுது they are going and hiding in caves. அவர்கள் அந்த குகைகளிலே போய் மறைந்து கொள்கிறார்கள். See, there was one brother in our ministry. எங்கள் ஊழியத்திலே ஒரு சகோதரர் இருந்தார். He joins our Zoom meetings. அவர் அந்த Zoom மீட்டிங்ல கலந்து கொள்வார். 2 years back somebody gave him the Zoom link, so he joined the Zoom meeting. 2 வருடத்துக்கு முன்பாக யாரோ Zoom link கொடுத்ததனால அவர் Zoom மீட்டிங்ல கலந்து கொள்வார். You know, his condition was, and condition entante, he had a wonderful schools. He's a principal. He has so many schools. He had a school business of his own schools. அவர் ஒரு பிரின்சிபலாக இருந்தவர். நிறைய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தவர். He had so many branches. அவர் நிறைய நிறுவனங்கள் இருந்தது. He is a very rich man. அவர் மிகவும் ஒரு பணக்காரர். Crores of rupees. அவர் கோடிக்கணக்கில் பணம் இருந்தது. But suddenly something happened. ஆனால் திடீரென ஏதோ ஒன்று நடந்து விட்டது. He lost everything.
எல்லாவற்றையும் இழந்து விட்டார். He listened to his friends. அவர் தான் நண்பர்களுக்கு செவி கொடுத்தார். He went away from God. அவர் தேவனை விட்டு விலகி சென்றார். He opened door to the enemy. எதிரிக்கு அவர் கதவை திறந்து விட்டார். He lost everything. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். And then, even the car that he was driving, அவர் அந்த ஓட்டி சென்ற வாகனம் கூட, somebody the from whom he took the loan, they stopped the car, they took away the car. அந்த வாகனத்தையும் அவர் அந்த கடன் வாங்கின நிமித்தம் அந்த கடன் வாங்கினவர்கள் அதிலிருந்து பறித்து கொண்டார்கள். He has 2 children. இద్దరు పిల్లలు ఉన్నారు. He has 2 children. அவளுக்கு 2 குழந்தைகள். He is afraid of staying in his own home. அவருடைய சொந்த வீட்டிலே தங்குவதற்கு அவருக்கு பயம். He don't know when the people will come, knock at the door, ask for money. எப்பொழுது யார் வந்து அவருடைய வாசல்ல கதவை தட்டி காசு பணம் கேட்பார்கள் என்று தெரியாது. Whenever he stays at home, somebody informs and the people come and there is a big fight. அவர் வீட்டிலே சொந்த வீட்டிலே தங்கும்போது யாராவது ஒரு தகவல் கொடுத்த நிமித்தம் மக்கள் வந்து அவரோட சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள். So one day he thought, I will die. அவர் ஒரு நாள் நான் மரித்து விடுவேன் என்று நினைத்தார். He went away and sat in a church. அவர் தூரமாக சென்று ஒரு சபையில உட்கார்ந்தார். And he wanted to die. அவர் மரித்து விட வேண்டும் என்று நினைத்தார். He wanted to die along with his family. அவர் குடும்பத்தோடு மரித்து விட வேண்டும் என்று நினைத்தார். And that's when somebody gave him the Zoom link. அப்பொழுதுதான் யாரோ இந்த Zoom லிங்கை கொடுத்தார்கள். He joined the Zoom. அவர் Zoomல கலந்து கொண்டார். He listened to the word of God. அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டார். He got some hope. அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. And after 2 days he called me. 2 நாட்களுக்கு பின்பு என்னை அழைத்தார். He said, sister, this is my condition. இதுதான் என்னுடைய நிலைமை என்று என்னிடத்தில் சொன்னார். I don't have any hope. எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். I took lot of debts. எனக்கு நிறைய கடன் இருக்கிறது. And the interest increased. வட்டி கூடிக்கொண்டே செல்கிறது. And I don't know how to pay. எப்படி செலுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. There is no peace. எனக்கு சமாதானமே இல்லை. There's nothing to eat. எது சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. I'm so afraid. எனக்கு பயமாக இருக்கிறது. I said, brother, don't worry. நான் சொன்னேன், சகோதரனே கவலைப்படாதீங்க. We have a God who answers our prayers. ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. We have a God who answers our prayers. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவன் நமக்கு உண்டு. Don't worry. கவலைப்படாதீர்கள். From that time until now, அப்பொழுது முதல் இப்பொழுது வரை, he and his family is still alive. அவரும் அவருடைய குடும்பம் உயிரோடு தான் இருக்கிறார்கள். And God wonderfully solved all the debts. தேவன் அவருடைய எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி விட்டார். Hallelujah. Crores of rupees, people who should give, to whom he should give interest, they cancel the interest. அவர் கோடிக்கணக்கிலே வட்டி செலுத்த வேண்டிய மக்களே அந்த வட்டியை எல்லாம் அவருக்கு எல்லாம் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். The price became so less. அந்த காசு குறைந்து கொண்டே சென்றது. It is the God's intervention. அது தேவனுடைய ஒரு உடைப்பாடு. So this is the Israelites' condition. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. They can't stay peacefully in their own land. அவர் சொந்த தேசத்திலேயே அமைதியாக நிம்மதியாக அமரவில்லை. Whenever enemy is coming, எதிரி வரும்பொழுதெல்லாம் they hide in the caves. அவர் குகைகளிலே மறைந்து கொண்டார்கள். They were so afraid. அவங்களுக்கு மிகவும் பயம். Enemy is taking everything. They worked very hard and they got the harvest, and enemy is taking everything. அவர்கள் கடினப்பட்டு வேலை செய்தார்கள், ஆனால் எதிரியானவன் அந்த அறுவடை எல்லாம் எடுத்து சென்று விடுகிறான். Enemy is coming like a swarm of locusts. அவன் ஒரு வெட்டுக்கிளியை போல ஒரு கூட்டமாக வருகிறான். ఒక మిడతల దండులాగా వచ్చి వీళ్ళు చేసిందంతా పాడు చేసేస్తుంది. It destroying all their crops. அவர்கள் எல்லா நிலத்தின் விளைச்சலும் கெடுத்து போட்டு விடுகிறான். Enemy is not only interested about your money. எதிரிக்கு உங்கள் பணத்தின் மீது மட்டுமல்ல குறிக்கோள். He want to destroy the future of the people. அந்த மக்களுடைய எதிர்காலத்தையே நாசமாக்கி விட வேண்டும். He want to destroy the future of families. அவர்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை கெடுத்து விட வேண்டும். John 10:10 says, யோவான் 10:10 சொல்றது, thief comes to kill, steal and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி. Do you all remember that? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? దొంగ దొంగిలడానికి, హత్య చేయడానికి, నాశనం చేయడానికి వస్తాడంట. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். So after he steal, அவன் திருடின பிறகு he wants to kill. அவங்களை கொல்ல விரும்புகிறான். After he kill, கொல்ல பிறகு he wants to destroy. அழிக்க விரும்புகிறான். What do you want to destroy? எதை அழிக்க விரும்புகிறான்? చచ్చిపోయినోళ్ళని ఇంకెట్లా destroy చేస్తా? The person is already dead. How can you destroy? அவன் மனிதன் ஏற்கனவே இறந்த பிறகு எதை அழிக்க முடியும்? He wants to destroy the generation. உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் சந்ததியை அழிக்க He வேண்டும். want to destroy the future. உங்கள் எதிர்காலத்தை அழிக்க He வேண்டும். want to destroy the children. உங்கள் பிள்ளைகளை அழிக்க வேண்டும். He don't want the generation to live. அவங்க சந்ததி வாழக்கூடாது. That is the job of the thief, of Satan. அதுதான் அந்த சத்துருவின் திட்டம் எண்ணம். But Bible says Jesus came to give life and life more abundantly. Hallelujah. வேதம் சொல்வது இயேசுவோ ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. ఆయన జీవమును నిత్య జీవమును ఇవ్వడానికి ఈ లోకానికి వచ్చాడు. ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். So here they want to destroy. The Midianites came to destroy the people of Israelites. இந்த மீதியானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று வந்தார்கள். And the 10th verse says, 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 6th verse. And the Israel was brought very low because of Midian, and the people of Israel cried out to the Lord for help. 6ஆம் வசனம் இப்படி சொல்றது, இப்படி மீதியானவர்களே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள்,
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். They came very low. அவர்கள் மிகவும் They சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். lost everything. எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். You know, my dear brothers, சகோதரர்களே, you may lose everything, உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து but விடலாம். as long as your voice is there, உங்கள் குரல் இருக்கிற வரை, as long as your heart is there, உங்கள் இருதயம் இருக்கிற வரை, as long as your heart is beating, உங்கள் இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிற வரை, you can still cry out to God. நீங்கள் தேவனிடத்தில் குமரல முடியும். They lost everything, but they did not lose the voice. அவர்கள் எல்லாமே இழந்தார்கள், ஆனால் அவர்கள் அந்த குரலை சத்தத்தை இழந்து விடவில்லை. అంతా పోగొట్టుకున్నారు కానీ వాళ్ళ వాయిస్ పోగొట్టుకోలేదు వాళ్ళు. So they can cry out to God. அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். If you still have your voice, உங்களுக்கு அந்த சத்தம் இருக்கிற வரைக்கும், if you still can breathe, உங்களுக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும், you have a hope. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. Even if you have lost everything, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும், even if you have lost hope, உங்களுக்கு நம்பிக்கை இழந்திருந்தாலும், even if you have lost how I'm going to survive, நான் எப்படி வாழப் போகிறேன் என்ற நம்பிக்கை இல்லாம இருந்தாலும், if you can cry out to God, நீங்கள் தேவனை நோக்கி கதறும் பொழுது you are victorious. Hallelujah. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். You are a champion. நீங்கள் வெற்றி உள்ளவர். If you can cry out to God, நீங்கள் தேவனை நோக்கி முறையிட்டால், if you can bring your problems to God, உங்கள் பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு வரும் there பொழுது, is a God who hears your prayer. ஒரு தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் உண்டு. Psalms போது அவர் எல்லாவற்றையும் 34:17. Yes. When the righteous cry for help, the Lord hears and delivers them out of all their trouble. Shall we all read this? இந்த வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹalleluya. நீதிமந்துலு மொரப்பெட்ட. When I cry out to God, நான் தேவனிடத்திலே கூப்பிடும் பொழுது, I want you all to say this. எல்லாரும் சொல்லுங்க. When I cry out to God, நான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, he hears my prayer அவர் என் ஜெபத்தை கேட்டு and he delivers me என்னை விடுதலையாக்கி only from some of my troubles. சில பிரச்சனையில இருந்து விடுதலை தரறா? Did I say correct? சரியாக சொன்னோமா? Did I say correct? Correct He గా delivers me from కొన్ని సమస్యలలో నుంచి డెలివర్ చేస్తాడా లేకపోతే అన్ని సమస్యలలో నుంచి డెలివర్ அவர் చేస్తాడా? சில பிரச்சனையில இருந்து விடுதலை தரறா இல்ல எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை தரறா? From all our troubles. எல்லா பிரச்சனையில இருந்து அவர் விடுதலை. Can we say louder? சத்தமா சொல்லலாம். When I cry out to God, நான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, he hears my prayer அவர் என் ஜெபத்தை கேட்டு and he delivers me என்னை விடுதலையாக்குகிறார் from all my troubles. எல்லா பிரச்சனையில இருந்தும். Today whatever your problem is, இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் bring it to God. தேவனிடத்திலே கொண்டு He வாருங்கள். will deliver you அவர் உங்களுக்கு விடுதலை தந்து from all your troubles. எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை He will தருவார். deliver you அவர் எல்லா பிரச்சனையில from இருந்து all your fears. எல்லா பயத்திலிருந்து விடுதலை Do you தருவார். have any fear? உங்களுக்கு பயம் இருக்கிறதா? Do you have any anxiety? உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா? Do you have any trouble? ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? Akka, I don't know how my future will be. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. Bring it to God. தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். Bible says, வேதம் சொல்கிறது, when you cry out to God, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது He will not be silent. அவர் அமைதியாக இருக்க மாட்டார். Bring this promise to God. இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு வாருங்கள். Show this promise to Him. இந்த வாக்குத்தத்தத்தை அவரிடத்திலே காண்பியுங்கள். Lord, you said, நீர் சொல்லி இருக்கிறீர், when I cry out, நான் கூப்பிடும் பொழுது you will hear my prayer. என் ஜெபத்தை நீர் கேட்டு You will deliver me எனக்கு விடுதலை தந்து from all my fears, எல்லா பயத்திலிருந்து விடுதலை from தந்து all my anxieties, எல்லா கவலையிலிருந்தும் from all my challenges. எல்லா சவால்களிலிருந்தும். Hallelujah. Hallelujah. When the disciples were in the storm, அந்த அவருடைய சீஷர்கள் அந்த கடலில் அந்த சூறாவளி காற்றிலே இருக்கும் பொழுது, తుఫానులో ఉన్నారు వాళ్ళు, அவர் அந்த புயல்ல இருக்கும் பொழுது, and the water is coming inside the boat, அந்த தண்ணீர் அந்த கப்பலுக்குள் நுழையும் பொழுது, there is a strong wind, அங்க ஒரு புயல் காற்று இருந்தது, there is a heavy rain, ஒரு மழை இருந்தது, and disciples were thinking they're going to die. சீஷர்கள் நினைத்தார்கள் நாங்கள் சாக போகிறோம் என்று. But Bible says Jesus is sleeping. ஆனால் வேதம் சொல்லுது இயேசு நித்திரையாய் இருந்தார், படுத்துக் The கொண்டிருந்தார். storm did not disturb Jesus. அந்த புயலினாலே இயேசுவை டிஸ்டர்ப் செய்ய முடியவில்லை. And the disciples cried out to Jesus. நீங்க அந்த சீஷர்கள் இயேசுவை நோக்கி கதறினார்கள், Jesus, இயேசுவே don't you care? எங்களை குறித்து அக்கறை இல்லையா? We are going to die. நாங்கள் சாக போகிறோம். నీకు చింత లేదా ప్రభువా మేము నశించిపోతున్నాము అన్నారు. நாங்கள் சாக போகிறோம், அதை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டார்கள். And Jesus woke up. இயேசு எழும்பினார். And then he looked at the storm. அவர் அந்த புயலை பார்த்தார். And he declared shalom. அவர் சமாதானம் என்று கூறி, It's not the storm that woke him up. அந்த புயல் அவர் எழுப்பவில்லை, It's the cry of his children. அவருடைய பிள்ளைகளுடைய கதறல் தான் அவர் எழுப்பினது. తుఫాను ఆయనను నిద్ర లేపలేదు, ఆయన పిల్లలు ఏడిస్తే ఆయన నిద్ర
like that. Hallelujah. அல்லேலூயா. அந்த புயல் அவரை நித்திரையை விட்டு எழுப்பவில்லை, அந்த அவருடைய சீஷருடைய கதறல் தான் அவரை எழுப்பினது. Many times we say, I am a Christian. நீ நிறைய நேரம் சொல்ல நான் ஒரு கிறிஸ்தவன் என்று. Right? Many times we say, yes, I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். But we don't talk to him. ஆனா அவரோடு பேசுவதில்லை. We don't pray. அவரிடத்தில் ஜெபம் செய்வதில்லை. We don't ask. அவரிடத்தில் கேட்பதில்லை. That's why we don't see our problems being solved. அதனால நம்முடைய பிரச்சனை முடிவுக்கு வருவதில்லை. But when you cry out to God, தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது He declares shalom. அவர் சமாதானம் என்று The storm will stop. அந்த புயல் நிற்கும். He will give you peace. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். He is your father. அவர் உங்களுடைய தகப்பன். He is your father. அவர் உங்களுடைய தகப்பன். So my dear brothers, சகோதரர்களே, they cried out to God. அவர்கள் தேவனை நோக்கி கதறினார்கள். And God sent a prophet to them. அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். And then God spoke to them. அவர்களுக்கு தேவன் பேசினார். Shall we read these verses? இந்த வசனங்களை வாசிப்போம். When the people of Israel cried out to the Lord on account of Midianites, the Lord sent a prophet to the people of Israel, and he said to them, Thus says the Lord, the God of Israel, I led you out from Egypt and brought you out to the house of slavery, and I delivered you from the hand of Egyptians and from the hand of all those who oppressed you, and drove them out before you, and gave you their land. And I said to you, I am the Lord your God. You shall not fear the gods of Amorites in whose land you dwell, but you have not obeyed my voice. இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவுடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியுடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். When you cry out to God, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது God will not immediately solve the problem. உடனே தேவன் பிரச்சனையை மாற்றி விட மாட்டார். You know what God will do? தேவன் என்ன செய்வார் தெரியுமா? He will diagnose the problem. உங்களுடைய பிரச்சனையை அவர் என்னவென்று கண்டுபிடிப்பார். Why you have that problem? எதற்காக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது? He will show you why you went into this problem. எதனால அந்த பிரச்சனை வந்தது என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். He will show ఎందుకు నువ్వు ఆ ప్రాబ్లం లోకి ఎంటర్ అయ్యావు. எதனால அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தது என்று காண்பிப்பார். He will show you that problem. அந்த பிரச்சனையை உங்களுக்கு காண்பிப்பார். So when you know why, அதனால உங்களுக்கு தெரியும் ஏன், next time you will not enter. அதனால அந்த பிரச்சனை திருப்பி அந்த இதுல போக மாட்டீங்க. Hallelujah. Hallelujah. For example, if you go to doctor, நீங்கள் ஒரு மருத்துவரிடத்தில் சென்றால், and if you say, doctor, I don't know, I feel so weak, எனக்கு மிகவும் பலவீனமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, and he will do some blood test, அவர் blood test எடுப்பார், and he say, oh, maybe your hemoglobin is low, உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம், or maybe he'll say, maybe your calcium is so less, உங்களுக்கு கால்சியம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். and then what he'll say, என்ன சொல்லுவார்? why you got your hemoglobin less? எதனால உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் கம்மியா விட்டது? Maybe you're not taking good diet, நீங்க ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம், maybe you're taking something wrong food. ஏதோ தவறான சாப்பாடு நீங்க சாப்பிடலாம். He will diagnose the problem, அந்த பிரச்சனையை உங்களுக்கு கண்டுபிடிப்பார், so that you will be careful next time. அதனால நீங்க அடுத்த தடவை ஜாக்கிரதையா இருப்பீங்க. Right? So that you will not eat the things that will destroy you. உங்களை கெடுத்து விடுகிற உணவை நீங்கள் மீண்டும் உண்ண மாட்டீர்கள். అవునా కదా? నిన్ను destroy చేసేది తినకుండా ఉండాలని, okay, this is your problem, don't do this. உங்களுக்கு எந்த உணவான பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை நீங்க அடுத்த அந்த உணவை நீங்க சாப்பிட மாட்டீங்க. So same like that, when you come to God, அதே போல தான் நீங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது God will show you தேவன் உங்களுக்கு காண்பிப்பார் why you entered into this problem. எதனால அந்த பிரச்சனை வந்தது. So God was talking to them. அவர்களிடத்தில் தேவன் பேசுகிறார். I brought you out of Egypt. உங்களை எகிப்து தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தேன். I blessed you. உங்களை நான் ஆசீர்வதித்தேன். I drove the enemies from in front of you. உங்கள் எதிரிகளை அவங்கள் மீது துரத்தி விட்டேன். You are actually powerful. நீங்கள் வல்லமை உள்ளவர்கள். I told you don't worship other gods. மற்ற தேவர்களை நீங்க பின்பற்றாதீங்கன்னு சொன்னேன். I told you you worship me. என்னை தான் வணங்க வேண்டும் என்று சொன்னேன். Because I am the one who is blessing you. நான் தான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். I told you don't commit sin. நீங்கள் பாவத்தை செய்யாதீர்கள் என்று சொன்னேன். I told you I am the one who blessed you. நான் தான் உங்களை ஆசீர்வதித்தேன் என்று சொன்னேன். But you did not listen. ஆனால் நீங்கள் கேளாதே போனீர்கள். It is your disobedience that brought you into this situation. உங்களை கீழ்ப்படிமை நிமித்தம் தான் இந்த காரியம் வந்தது. It's not that enemy is strong. ఎదిరి బలవాన్ అల్ల శత్రువు బలవంతుడు అని కాదు అర్థం. నీ అవిధేయత నిన్ను ఈ స్థితికి తీసుకొని వచ్చింది. நீங்கள் செய்கிற அந்த காரியத்தின் நிமித்தம் தான் அந்த பலவானா மாறி விடுகிறான். It's not the enemy that is stronger than you. It's your disobedience that made you weak. நீங்க எதிரி பலவான் அல்ல, நீங்கள் கீழ்ப்படியாமை தான் அதனால் பலவான். మనం దేవునికి అవిధేయముగా ఉన్నప్పుడు, పాపము మనలో ఉన్నప్పుడు మన శత్రువు కంటే మనం బలహీనులం అయిపోతాం. When we sin against God, we become weaker than the enemy. நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது நாம் எதிரியை காட்டிலும் பலவீனமாகி விடுகிறோம். If there is any
sin in you, உங்கள் வாழ்க்கையில பாவம் இருந்தால், if there is any wrong things that you are doing, உங்கள் வாழ்க்கையில தவறான காரியங்களை செய்தால், my dear brothers, it's very serious. அது மிகவும் ஒரு உண்மை ஒரு சீரியஸான காரியம். You will become very weak. நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். Enemy will have power over you. எதிரிக்கு உங்கள் மீது பலம் வந்து விடும். That's what God said. அதான் வேதம் சொல்கிறது. You disobeyed. நீங்கள் கேளாதே போனீர்கள். Before God changes your situation, உங்கள் சூழ்நிலையை தேவன் மாற்றுவதற்கு He முன்பதாக will change your direction. உங்கள் திசையை அவர் மாற்றுவார். Before నీ స్థితిని మార్చే ముందు దేవుడు నీ డైరెక్షన్ ని మారుస్తాడు. உங்கள் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பதாக உங்கள் திசையை தேவன் If மாற்றுவார். God wants to bless you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், He will tell you, don't go this side, that's a wrong way. இந்த வழியிலே செல்லாதே, தவறான வழி என்று If சொல்லுவார். you go that way, you will not be blessed. நீ இந்த வழியிலே சென்றால் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். This is your direction. இதுதான் நீ செல்ல வேண்டிய. Come to church every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு You வாருங்கள். will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Come and worship God. நீங்கள் வந்து தேவனை ஆராதியுங்கள். No, akka, I want to go to movie. நான் படத்திற்கு செல்ல வேண்டும் அக்கா. I want to go to Little India. நான் லிட்டில் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும். There's no blessing there. அங்கே ஆசீர்வாதம் கிடையாது. Come to church on Sunday. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாருங்கள். Your life will be blessed. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக The இருக்கும். work of your hands will be blessed. உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. You will go back with the blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தோடு செல்வீர்கள். If God wants to change your situation, உங்கள் சூழ்நிலையை தேவன் மாற்ற வேண்டும் you என்றால், have to follow His direction. அவர் காட்டுகிற திசையில நீங்கள் செல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. God told them, because you disobeyed, you did not receive the blessing. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கேளாதே போனதினால இது நடந்தது. And then He chose a man called Gideon. அவர் கிதியோன் என்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். One day this man, he was beating wheat in the wine press. அவர் அந்த ஆலையிலே அவர் அந்த கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தார். He was afraid of the enemy. அவர் அந்த எதிரியை பார்த்து பயந்திருந்தார். He was hiding. அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். And he was beating wheat. அவர் அந்த கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தார். So because Israelites cried out, இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டது நிமித்தம், God is searching for someone. தேவன் ஒருவரை தேடிக் கொண்டிருக்கிறார். I want to use that person and bring great deliverance. அந்த ஒரு மனிதனை பிரயோஜனப்படுத்தி உங்களுக்கு விடுதலை கொண்டு வர வேண்டும். And God saw Gideon. அவர் கிதியோனை பார்த்தார். And the angel of the Lord went to Gideon. அந்த தேவனுடைய தூதன் அவர் கிதியோனை பார்த்து, and called him, hey you mighty man of valor. அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று கூப்பிட்டார். See, Gideon, he is not a mighty man. அவர் ஒரு பராக்கிரமசாலி அல்ல. He is a weak man. அவர் ஒரு பலவீனமான மனிதன். பயப்படுతూ ఉన్నాడు. அவர் பயந்து போன ஒரு மனிதன். He was beat wheat ekkada they beat wheat on the mountains, on the high places. கோதுமை எங்க மலை உயர்ந்த ஸ்தலங்களிலே அடிப்பார்கள். But he was afraid. ஆனால் பயத்து நிமித்தம், and he was beating wheat in the secret place. அவர் ஒரு மறைவான இடத்திலே அந்த கோதுமை அடித்துக் கொண்டிருந்தார். And God came and called him, hey you mighty man. ஆனால் தேவனுடைய தூதன் வந்து அழைக்கிறார், பராக்கிரமசாலியே என்று. I want to tell you a good news. ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். when God looks at you, தேவன் உங்களை பார்க்கும் பொழுது, He will not look at you in your weaknesses. அவர் உங்கள் பலவீனங்களை பார்ப்பதில்லை. He will not look at you based on your weaknesses. அவர் உங்கள் பலவீனத்தை வைத்து உங்களை பார்ப்பதில்லை. నీ బలహీనతను చూసి ఆయన నిన్ను పిలువడు. அவர் உங்கள் பலவீனத்தை வைத்து உங்களை அவர் பார்ப்பதில்லை. He will call you based on the identity He has given to you. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஐடென்டிட்டி மூலமா தான். You may be weak. நீங்கள் பலவீனமா இருக்கலாம். You weak గా కనపడొచ్చు. நீங்கள் ரொம்ப பலவீனத்தோட பயந்து இருக்கலாம். Maybe you may look so broken. நீங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். అక్క నేను ఏది చేసినా సక్సెస్ఫుల్ గా లేదు. உங்கள் வாழ்க்கையில வெற்றியே இல்லாமல் இருக்கலாம். Maybe your boss might be scolding you all the time. உங்கள் முதலாளி எப்போ உங்களை திட்டிட்டே இருக்கலாம். అక్క నేను ఏది చేసినా సక్సెస్ అవ్వట్లేదు. Nothing is working. நான் என்ன செஞ்சாலும் எதுலமே வெற்றியே இல்லைன்னு சொல்லலாம். My family is not appreciating. என் குடும்பமே என்ன வந்து உற்சாகப்படுத்தல. I don't have any savings. ரொம்ப கஷ்டப்படுற சேர்ந்து எனக்கு எந்த சேவிங்ஸ்மே இல்ல. Maybe you have all your weaknesses. எல்லா பலவீனமும் இருக்கலாம். Maybe all complaints. எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கலாம். But God is not seeing you in your weaknesses. தேவன் உங்கள் பலவீனத்தை உங்கள் பார்ப்பதில்லை. God is seeing you in the identity that He has given you. அவர் வைத்திருக்கிற அந்த ஒப்பனையின் மூலம் அவர் உங்களை பார்க்கிறார். If you know the Bible, when God saw Abraham, வேதத்தில் நீங்கள் ஆபிரகாமை தேவன் பார்த்து பார்ப்பார். Abraham didn't have children. அவருக்கு குழந்தையே இல்லை. But God called him father of many nations. அவனை அவர் தேசங்களுக்கு தகப்பன் என்று அழைத்தார். God changed his name from Abram to Abraham. தேவன் அவருடைய பெயரை ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாமாக மாற்றி விட்டார். So Abraham means father of many nations. ஆபிரகாம் என்றால் தேசங்களுக்கு தகப்பன். So he goes around telling, my name is Abraham. அவர் சொல்கிறார், என்னுடைய பெயர் ஆபிரகாம் என்று. నేను అనేక జనములకు తండ్రిని అని చెప్తున్నాడు. நான் అనేక ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்கிறார். So maybe people are laughing at him. ஜனங்கள் அவர் பார்த்து சிரிச்சிருக்கலாம். నీకు ఒక్కళ్ళు కూడా పుట్టలేదు, నువ్వు అనేక జనములకు తండ్రివేలా అవుతావు. உனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, நீ வந்து అనేక ஜாதிகளுக்கு தகப்பனா என்று. But that's what God called him. ஆனால் தேவன் அப்படிதான் அவரை அழைத்தார். And he's a promise keeper.
அவர் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு உண்மை உள்ளவர். Today maybe you look as a failure. நீங்கள் ஒரு தோல்வியுள்ள மனிதனாக இருக்கலாம். Maybe nothing was successful in your life. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாம இருக்கலாம். But God calls you a champion. ஆனால் தேவன் உங்களை வெற்றி உள்ளவர். But God calls you a blessed man. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று உங்களை தேவன் How அழைக்கிறார். many of you want to live a blessed life? யாரெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும்? You want to continue in your brokenness? நீங்கள் உடைக்கப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டுமா? No, right? We are more than conquerors in Christ. நீங்கள் எல்லாரும் எல்லாரும் வெற்றி உள்ளவர்கள். In Christ I am a champion. நீங்கள் கிறிஸ்துவிலே ஒரு வெற்றி உள்ளவர். I want you to say this. When I am weak, I am strong. நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலமுள்ளவன். Because of his strength. அவருடைய பலத்தின் மூலமாய். Because of his spirit. அவருடைய ஆவியின் மூலமாய். If you depend upon God, நீங்க அவரை சார்ந்திருக்கும் பொழுது he will make you stronger than you can imagine. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிக பலவானாய் மாற்றி விடும். You may be so fearful. நீங்கள் மிகவும் பயமுள்ளவராய் இருக்கலாம். How many of you can say, Akka, I came after coming to the cell group, I became strong? நீங்க யாரெல்லாம் சொல்ல முடியும், நான் இந்த செல் குரூப் வந்தபோது நான் தைரியசாலியா மாறிட்டேன்? Yes, many of you, right? அநேக பேர். After coming to the cell group, I became strong. நீங்கள் செல் குரூப்புக்கு வந்தபோது பலமுள்ளவராய் மாறி விட்டீர்கள். After listening to the word, I became strong. தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு நீங்க பலமுள்ளமாகி விட்டீர்கள். You know why? It is his spirit that's making you strong. அவருடைய ஆவி உங்களை பலவானாய் மாற்றுகிறது. When you trust him, அவரை நீங்கள் நம்பும் பொழுது, when you believe in his word, அவருடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கும் you பொழுது will become strong. நீங்கள் பலவானாய் மாறுவீர்கள். So here Gideon said, how can you call me mighty man? நீங்கள் அங்க கிதியோன் சொல்றான், எப்படி என்ன பராக்கிரமசாலின்னு அழைக்கலாம்? God told him, go fight with Midianites. நீ போய் மீதியானோட சண்டை போடுன்னு தேவன் சொன்னார். The Lord is with you. தேவன் உன்னோட இருக்கிறார். And I want you can read the verses. The Lord is with you. నేను నీకు తోడై ఉన్నాను గనుక నీవు ఒక్క మనిషిని హతము చేసినట్లు మిద్యానీయులను నీవు హతము చేయదు అని సెలవిచ్చెను. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். And Gideon said, if the Lord is with me, why all these problems? ஆனால் கிதியோன் சொன்னால், தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எதற்கு இந்த பிரச்சனை நடக்குது? எப்படா அடிக்கிற தேவனே, any time did you ask, if the Lord is with me, why I am going through all நீங்க these எப்போது problems? கேட்டிருக்கீங்களா, தேவன் என்னோடு இருந்தா எதுக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனை வருது ஏன்னு? Even though they are disobedient, he is asking God. அவர்கள் கீழ்ப்படியாம இருந்தாலும் அவன் தேவனை பார்த்து கேட்கிறாரு. And the Lord said, தேவன் சொன்னார், I am with you. நான் உன்னோட I இருக்கிறேன். have so many questions. உங்கள் வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். One answer for all your questions. எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், I am with you. தேவன் உங்களோடு இருக்கிறார். Lord, will I get a job? எனக்கு இந்த வேலை கிடைக்குமா? Lord, will I get visa? எனக்கு இந்த விசா கிடைக்குமா? Will all my problems be solved? இந்த பிரச்சனை எல்லாம் தீருமா? One answer. ஒரே பதில், I am with you. நான் உன்னோட When இருக்கிறேன். the Lord is with you, தேவன் உங்களோடு இருக்கும் you பொழுது have all your prayers answered. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் You கிடைக்கும். have all your problems solved. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். The Lord is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். Will you all say this with me? எல்லாரும் சொல்லுங்க. When you're going to work tomorrow, வேலைக்கு நீங்க நாளைக்கு செல்லும் I want to பொழுது say this to yourself. உங்களிடத்துல சொல்லுங்க, The Lord is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். The Lord is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். Because the Lord is with me, தேவன் என்னோடு இருப்பதினாலே I will be successful. நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வேன். Last week I said, right? நான் கடந்த வாரம் சொன்னேன், Joseph, the Lord was with Joseph. யோசேப்போடு தேவன் இருந்தார். They put Joseph in the prison. அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள். And then the Lord said, தேவன் சொன்னார், Joseph, you're going to prison, I will come with you. நீ சிறைச்சாலை, நானும் சிறைச்சாலைக்கு வருகிறேன். The Lord comes with you to the strange places. அவர் எல்லா விசித்திரமான இடங்களுக்கும் உங்களோட வருகிறவர். I'm telling you, your friends may not come. உங்கள் நண்பர்கள் வராம இருக்கலாம். అరే నీ ప్రాణానికి నా ప్రాణం అడ్డు పెడతాను అన్న వాళ్ళు కూడా రారు. உங்கள் உயிரான நண்பரா இருந்தாலும் கூட வராம இருக்கலாம். Yes or no? That's why అందరి ఫ్రెండ్స్ నమ్మద్దు. அந்த நண்பர்களை நம்பாதீங்க. நம்பாதீங்க. No, trust in God. நீங்கள் தேவனை நம்புங்கள். When you trust in him, நீங்கள் தேவனை நம்பும் பொழுது he will never leave you. அவர் உங்களை விட்டு விட He மாட்டார். will never forsake you. உங்களை கைவிட He மாட்டார். said, I will be with you, Gideon. உங்களோடு கூட இருப்பேன், தேவனோடு இருப்பேன் And you சொன்னார். will be successful. நீ வெற்றியுள்ள வாழ்க்கை. And ஹalleluya. then Gideon built an altar there. அவர் அந்த இதில படத்துல பார்த்தார். Gideon built an altar. அங்க கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, And he called it the Lord is peace. அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். Jehovah Shalom. అంటే దేవుడు ఇంక నా మీద కోపంగా లేడు. The God is peace. He is peaceful with me. தேவன் சமாதானத்தை தருகிறார், என்னோட சமாதானமாய் இருக்கிறவர். And the Lord accepted the sacrifice. அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். So now what should Gideon do? இப்பொழுது கிதியோன் என்ன செய்ய வேண்டும்? I can go and fight with the Midianites. அவன் மீதான சென்று சண்டை போட முடியும். And the Lord said, wait. தேவன் சொன்னார், பொறுமையா இரு. Wait, there is something that you should destroy. நீ சில காரியங்களை அழிக்க வேண்டும். In your house, உன்னுடைய வீட்டிலே there is another altar. வேறொரு பலிபீடம் இருக்கிறது. The altar to idols. அது இந்த
விக்கிரங்களுக்கு பலி செலுத்துற ஒரு You have to பலிபீடம், destroy that. அதை அழித்து விட வேண்டும். But because with that altar you cannot win. அந்த பலிபீடத்தோடு நீ வெற்றி பெற முடியாது. My dear brothers, சகோதரர்களே, God wants to give you victory. உங்களுக்கு தேவன் வெற்றியை தர விரும்புகிறார். God wants to make you a champion. உங்களை வெற்றியுள்ளவராய் மாற்ற விரும்புகிறார். But if there is sin in your life, உங்கள் வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்றால், if there is anything that is not approved of God, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் என்றால், if you make any idol in your heart, உங்க உள்ளத்தில் ஏதாவது ஒரு விக்கிரகத்தை நீங்கள் வைத்திருந்தால், anything that you are giving priority than God, தேவனுக்கு மேலாக அதை வைத்திருந்தாலும் you have to destroy it. அதை நீங்கள் அழித்து போட வேண்டும். దేవుని కంటే ఉన్నత స్థానం దేనికైనా ఇస్తే అది తీసేయాలి. உங்களுக்கு தேவனுக்கு மேலாக எந்த காரியம் வாழ்க்கையில அதை எடுத்து போடுங்கள். If there is any hidden sin in your heart, remove it. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மறைவான பாவம் இருந்தால் அதை எடுத்து போடுங்கள். దేవునికి ఇష్టం లేని పాపం ఏదైనా మన హృదయంలో ఉంటే తీసేయాలి. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கும்போது அதை எடுத்து போடுங்கள். God told destroy that. அதை அழித்து போடு என்று தேவன் சொன்னார். దేవునికి ఇష్టం లేనిది మన హృదయంలో ఉంటే ఈ రోజు ఏదైనా Lord I will remove this. தேவனே உமக்கு பிரியமில்லாத காரியம் இதயத்தில் இருக்கும்போது அதை எடுத்து போடுகிறேன். And Gideon destroyed that. கிதியோன் அதை அழித்து போட்டார். And he built another altar there. அவன் வேற ஒரு பலிபீடத்தை கட்டினார். Then God blessed him. தேவன் பிறகு அவனை ஆசீர்வதித்தார். 6:34 says 6:34 இப்படி சொல்கிறது, the Lord empowered Gideon. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். When Gideon obeyed to God, கிதியோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது the Lord empowered. தேவனுடைய ஆவியானவர் மேல் இறங்கினார். The Lord made him powerful. அவனை வல்லமையுள்ளவனாய் தேவன் மாற்றினார். And then he blew the trumpet. அவன் எக்காலத்தை ஊதினான். And all the people came and followed him. அவன் எல்லா ஜனங்களும் அவனை பின்பற்றி சென்றார்கள். The fearful Gideon became powerful Gideon. ஒரு பயமுள்ள மனிதன் ஒரு பலமுள்ளவனாய் மாறிவிட்டான். The hiding Gideon became a leader. Hallelujah. ஒரு மறைந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு தலைவனாக மாறிவிட்டார். The compromising Gideon became a consecrated Gideon. ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை அவர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் மாறிவிட்டார். Why? Because he obeyed. ஏனென்றால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். God made him powerful. தேவன் அவனை வல்லமையுள்ளவனாய் மாற்றினார். My dear brothers, சகோதரர்களே, if you want to see God's power in your life, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை காண வேண்டும் என்றால் you have to obey. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 2 Chronicles 16:9, the eyes of the Lord are searching to and fro to the whole earth to give strong support to those whose heart is blameless towards him. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord are searching. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. The eyes of the Lord is not searching for people who are fair, who are nice, who are beautiful. யாரெல்லாம் அழகா இருக்காங்களோ இல்ல நல்ல நிறமா இருக்கவங்களோ அவங்கள தேவனுடைய கண்கள் பார்க்கவில்லை. Eyes of the Lord are searching hearts. தேவனுடைய கண்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. If your heart is committed towards God, உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கும் என்றால், your boss may not see, உங்கள் முதலாளி பார்க்காம people இருக்கலாம், may not see, மக்கள் பார்க்காம இருக்கலாம், but God will show himself strong in your life. ஆனால் தேவன் உங்கள் Hallelujah. வாழ்க்கையில வல்லமையுள்ளவராக Hallelujah. இருப்பார். He will do great wonders in your life. உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை அவர் He செய்வார். will bless you beyond your imagination. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார். The eyes of the Lord is searching கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே to இருக்கிறது. bless those who are committed. யாரெல்லாம் உண்மையா இருக்கவங்களோ ஆசீர்வதிக்கும்படி. Don't divide your heart. உங்கள் இதயத்தை நீங்க பிரித்து போடாதீங்க. Half heart to God, half heart to world. பாதி தேவனுக்கு பாதி உலகத்திற்கு என்று பிரித்து போடாதீர்கள். Give whole heart to God. முழு இதயத்தையும் தேவனுக்கு Say கொடுங்கள். with your heart, Lord, I love you. முழு இதயத்தோடு அவரை நான் நேசிக்கிறேன் என்று పూర్తి சொல்லுங்கள். హృదయాన్ని దేవునికి ఇద్దాం. సగం లోకంకి సగం దేవునికి కాదు. முழு இதயமும் தேவனுக்கு கொடுங்கள். Lord, I worship you. நான் உம்மை ஆராதிக்கிறேன். Lord, I honor you. நான் உம்மை உயர்த்துகிறேன். Hallelujah. Hallelujah. And then God will bless you. அப்பொழுது தேவன் உங்களை Shall we ஆசீர்வதிப்பார். close our eyes? நாம் கண்களை மூடுவோம். Shall we rise up? நாம் எழும்பி நிற்போம். Hallelujah. 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 God wants to bless you beyond your நீங்கள் imagination. நினைப்பதை காட்டிலும் தேவன் உங்களை He ஆசீர்வதிக்க wants to pour விரும்புகிறார். out his blessings upon அவர் you. உங்கள் மீது ஆசீர்வாதத்தை பொழிய I விரும்புகிறார். want you to examine your life. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். Is there anything that is stopping God's blessings in your life? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற காரியம் ஏதாவது இருக்கிறதா? God wants to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க But there விரும்புகிறார். are some things that are stopping in your ஆனால் life. சில காரியங்கள் வாழ்க்கையை அதை நிறுத்தி விடுகிறது. Maybe you have not given your heart to Jesus Christ. நீங்கள் உள்ளத்தை தேவனுக்கு இயேசுவுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். Maybe you have not submitted to God. நீங்கள் தேவனுக்கு உங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கலாம். You know that Jesus Christ loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு தெரியும். You know that he died for you. அவர் உங்களுக்காக மரித்தார் என்று உங்களுக்கு But தெரியும். you have not given your heart to God. ஆனால் உங்கள் இதயத்தை அவர் கொடுக்கவில்லை. Today I want you இன்றைக்கு நீங்கள் to open your heart. உங்கள் இதயத்தை திறந்து, Lord Jesus, இயேசுவே,
I want you to come into my heart. என் உள்ளத்திற்குள் நீர் வாரும். Invite him into your heart. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உள்ளத்திற்கு அவர் அழையுங்கள். Hallelujah. Hallelujah. Don't let anything stop you. எதையுமே தடுக்க நீங்க விடாதீங்க. Lord Jesus, இயேசுவே, I want you to come into my heart. என் உள்ளத்திற்குள் நீர் வாரும். Lord, I'm a sinner. நான் பாவியான மனுஷன். Forgive me. என்னை மன்னியும். Forgive my என் sins. பாவங்களை மன்னியும். Hallelujah.